அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தமிழக அரசியல் களம் மாறுமான்ற கேள்வி போய் நிறைய அதிரடியான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கல்ல ஜாயின் பண்ணது பெரும் பேசு பொருளாமானது. இப்போ அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா மிக பெரும் திராவிட கழக பேச்சாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்களுமே தாவேக்கல்ல இணைந்திருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? உண்மையில தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கிற ஒரு இணைப்பு தான் நாஞ்சில் சம்பத். நம்ம ஏற்கனவே செங்கோட்டையன் இணைந்த போது நான் சொன்ன கருத்து என்னன்னா, செங்கோட்டையனால் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய நன்மை இல்லை, அவருக்கு ஒரு பெரிய தொண்டர் பலம் கிடையாது, ஒரு அவுடேட்டட் அரசியல்வாதி அப்படின்னா செங்கோட்டையன் குறித்து நம்ம விமர்சனம் பண்ணோம். என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய பேச்சுங்கிறது ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்காது. என்ன இன்னும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த பழைய தலைவர்கள் பேசுகிற மாதிரியான ஒரு அவுடேட்டடான ஒரு பாணி தான் அவருடைய இது. அதே நேரம் செங்கோட்டையனை சேர்த்ததற்கு சில காரணங்கள்லாம் உண்டுன்னு வச்சுக்கலாம். நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கும் தொண்டர் பலம்லாம் கிடையாது. நான் நாஞ்சில் சம்பத்துக்காக இந்த கட்சியில் இருக்கேன், அவர் இந்த கட்சிக்கு போனதுனால நானும் அவர் பின்னால் போகிறேன்னு யாரும் ஒரு தொண்டர் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் அவர் மிகச்சிறந்த பேச்சாளர். இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பேச்சாளர்கள் இல்லாதது தான். கட்சியின் தலைவர் விஜய் உட்பட அந்த கட்சியில் இருக்கிற 99.9% பேருக்கு பேச்சு திறமை கிடையாது. அப்புறம் புஷி ஆனந்த் எப்படி பேசுறாருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆதவ அர்ஜுனா ஓரளவுக்கு ஆவேசமாக பேசினாலும் அவரும் பார்த்தீங்கன்னா பல நேரங்கள் திக்கி திணறுவதெல்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேச்சு மட்டும்தான் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கும். அப்ப 2026 நடக்க போற ஒரு பொது தேர்தலை தாவேகா சந்திப்பதற்கு ஒரு ராஜ்மோகன் பத்தாது, இன்னும் பல பேச்சாளர்கள் தேவை. ஸோ இந்த சூழ்நிலையில நாஞ்சில் சம்பத் அந்த கட்சிக்குள் வந்தது பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு பெரிய பிளஸ் தான். எல்லாத்துக்கும் மேல விஜய்க்கு மட்டும் இல்ல, அந்த தாவேகா தொண்டர்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு உட்பட பல்வேறு விஷயங்களை நாஞ்சில் சம்பத் மூலமாவே இவங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த வகையில அவருடைய வரவை நம்ம பாசிட்டிவா தான் பார்க்கணும். சூப்பர் சார். அதாவது இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து திராவிட கழக பேச்சாளர் அப்படின்ற ஒரு அடையாளம் அவர்கிட்ட இப்போ இருக்குது. இப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு போன மாதம் வரைக்கும் கூட தாவேக்காவையும் சரி திமுகவையும் சரி பெரிதளவுல விமர்சனம் செஞ்சது கிடையாது, சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இப்போ தாவேக்காவுக்கு போகும்போது அவங்க திமுக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு நேத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்களே. அதான் நாஞ்சில் சம்பத் தாவேக்காவுல சேர்ந்த உடனே இவர் பேசிய பழைய காணொலிகள் எல்லாத்தையுமே அப்படியே தோண்டி துருவி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இவர் விஜயை விமர்சனம் பண்ணதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு பாருங்க பணம் வாங்கிட்டு விஜய் பின்னால போயிட்டாருங்கிற மாதிரி நாஞ்சில் சம்பத் குறித்த அவதூறுகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா திமுகவுடைய ஐடி விங் இதுல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் இவருடைய பழைய பேச்சுக்களை எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அது ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சற்று முன் பேசின ராஜ்மோகனே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தீவிர ரஜினி ரசிகர். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது தலைவர்னு ரஜினி துதிபாடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு தாவேக்காவில் ஒரு பொறுப்பு கொடுத்ததுக்கு பிறகு பாருங்க, இவர் நேற்று வரைக்கும் ரஜினியை தலைவர்னு சொன்னாரு, இன்னைக்கு விஜய தலைவர்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி பழைய காணொலிகளை எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துங்க, விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற அந்த அறிகுறி தென்பட்ட உடனே நான் விஜய் கடுமையா எதிர்த்தேன். என்ன காரணம் அப்படின்னா, நடிகர்களுக்கு நாடாளுகிற தகுதி இல்லை, என்ன உரிமை இருக்கு, தகுதி இல்லை, நீங்க சினிமாவில் காட்டுகிற அந்த பொய் முகத்தை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வராதிங்கிற அடிப்படையில் விஜயனுடைய அரசியலை நம்ம பெரிய அளவுல எதிர்த்தோம். ஆனா இன்றைக்கு உள்ள அரசியல் சூழல்ல பாத்தீங்கன்னா விஜயனுடைய அரசியலை நான் வரவேற்க வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். இப்ப பேசும்போதே என்ன பண்றாங்க அப்படின்னா, கடந்த காலத்தில் நாம் விஜயை பத்தி விமர்சனம் பண்ணதெல்லாம் எடுத்து இவங்க போடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல மக்களுக்கு தெரியும், ஒருத்தரை நம்ம எதிர்ப்பதும் ஆதரிப்பதும் நீங்க 100 வருஷத்துக்கு ஒரே நிலைப்பாட்டுல இருக்க முடியாது. அது காலத்துக்கேற்ப மாற்றத்துக்கு உட்பட்டது தானே. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்களே ஒரு காலத்துல கருணாநிதி அவர்களையும் திமுகவையும் உயர்த்தி பேசின ஒருத்தர் தான். ஏன்னா கருணாநிதிக்கே சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். இப்போ இது வரைக்குமே திமுக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தே இருந்த ஒரு பர்சன் நாஞ்சில் சம்பத் அவர்கள். நேத்தே அவர் என்ன விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாரோ அப்படின்னு. ஏன்னா
அது குடும்ப கட்சியா அப்படி இல்ல வந்து தொடர்ந்து குற்ற உணர்ச்சியா அவங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை நேத்துல இருந்தே அவர் தொடங்கி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப தாவேகா வந்து திமுகவை கடுமையாக எதிர்த்து தான் இப்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுக அரசு மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, விமர்சனங்கள்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா வரப்போற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்துல தாவேகா உட்காரணுங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமா இருக்கு. அப்ப அவர்களுடைய பிரதான எதிரி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தான். அப்ப அந்த கட்சியில் சேர்ந்த நாஞ்சில் சம்பத்தும் அந்த நிலைப்பாட்டை தானே திமுகவை அணுக முடியும். இப்ப நேற்று வரைக்கும் நம்ம அவங்களோட இணக்கமா இருந்தோம். ஸ்டாலின் உடனும் உதயநிதி உடனும் நமக்கு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு நட்பு இருக்கு. அதனால அவங்கள வந்து நம்ம அப்படி தடவி கொடுப்போம் அப்படின்னு நினைக்க முடியாதுல்ல. நம்ம எந்த இயக்கத்தில் இருக்கிறோமோ அந்த இயக்கத்தினுடைய நிலைப்பாட்டை தானே நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால நிச்சயமாக நாஞ்சில் சம்பத் வந்து திமுகவை எதிர்ப்பார். எல்லாத்துக்கும் மேல இவர் மதிமுகவில் இருந்த காலகட்டத்துல வந்து முழுக்க முழுக்க எதிர்த்ததே திமுகவை தான். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, திமுக மீது எத்தனையோ பேர் விமர்சனங்களை வச்சிருப்பாங்க. ஏன்னா அத்தனை விமர்சனங்களை விட நாஞ்சில் சம்பத் திமுக மீது வைத்த விமர்சனம் தான் ரொம்ப வலிமையானதா இருந்திருக்கும் கடந்த காலத்துல. அதனால இவருக்கு திமுகவை விமர்சனம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லதான். இப்போ வந்து நிறைய பேர் வந்து செங்கோட்டையனை தொடர்ந்து அதிமுகலையும் சரி திமுகலையும் சரி அதிருப்தியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து தாவேக்கா பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? இல்ல, அந்த ஆர்வம் நமக்கு தெரியாது. அதே நேரம் ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சிக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு தெரியும் போது பல்வேறு கட்சிகளில் இருந்து இருக்கிற அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த கட்சியை நோக்கி போறதுங்கிறது வழக்கமா நடக்கிறது தான். இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு இருக்கும். ஒரு கட்சியில இருந்து விலகி வந்து இன்னொரு கட்சியில போய் வரிசையை சேர்ந்துட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், அடடா இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது, அதனாலதான் இவங்க போறாங்கன்னு. கிட்டத்தட்ட முடிவுகள் அதே மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து தாவேகாவை நோக்கி பல பேர் போறாங்க அப்படின்னா தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அல்லது தாவேகாவுக்கு எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற அந்த கணிப்பின் அடிப்படையில தான் போறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு கட்சியிலையுமே பாத்தீங்கன்னா ஒரு குரூப் பாத்தீங்கன்னா ஒரு செல்வாக்கான பதவியில இருப்பாங்க, இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா ஒரு டம்மியாக்கப்பட்டு எந்த பதவியும் அல்லது உரிய அங்கீகாரம் இல்லாத நிலையில ஒரு அதிருப்தியில இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள்லாம் இன்றைக்கு தாவேகாவை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரே கூட தாவேகாவோட ஒரு பேச்சுவார்த்தையில இருக்காரு அல்லது திமுகவோட பேச்சுவார்த்தையில இருக்காருங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு கட்சியில நம்ம ஓரங்கட்டப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இமீடியட்டாக இன்னொரு கட்சியை நோக்கி அவங்க நகர்வதற்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல பேர் தாவேகாவை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓரம் கட்டப்படுறவங்க வந்து தாவேகால போய் இணையும் போது அது எப்படி தாவேகாவுக்கு பலமா இருக்கும்? இப்ப பாருங்க, செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டார், ஒரு கட்டத்தில் நீக்கப்பட்டார். இப்ப அவர் தாவேகாவுக்கு போயிருக்காரு. இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு உரிய கௌரவமும் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாஞ்சில் சம்பத் மதிமுகவில் இருந்து விலகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா, சசிகலா, திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டு இன்னைக்கு தாவேகாவுக்கு போயிருக்காரு. அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உரிய அங்கீகாரமும் பதவியும் கிடைக்கும். இன்னொன்னு அது ஒரு புது கட்சி. அந்த புது கட்சிக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான அனுபவஸ்தர்களும் அவங்களுக்கு தேவையா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கும் உரிய பதவியும் அங்கீகாரமும் தாவேகாவுல கிடைக்குங்கிற நம்பிக்கையில அவங்க போறாங்க.